श्रीशैलेशदयापात्रं दिव्यख्यातिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजाम् आदरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोदस्सराणि दनायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदेशेन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करिणं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमणिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसनमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिरुकुलतिलகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றிருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னாள் வெளியிருத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நன்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் 108 திவ்ய தேசங்களை நன்றாக ரசித்து ருசித்து அனுபவித்து விட்டோம். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ரசித்து வருகிறோம். அதிலே முதலாவதாக திருநாராயணபுரம் என்ற மேல்கோட்டையை நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் இரண்டாவதாக புஷ்கர் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் பரமபுருஷன் வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் புண்டரீகவல்லி நாச்சியார், விமானம் மங்கள விமானம், தீர்த்தம் பத்மசரஸ், பிரம்மகுண்டம் ரூபதீர்த்தம், பிரத்யக்ஷம் பிரம்மாவிற்கு தனி கோயில் உள்ள தலம். பிரம்மன் கோயில் புஷ்கர் மாநிலத்தில் உள்ள புஷ்கர் நகரில் உள்ளது. புஷ்கர ஏரி கரையோரத்தில் அமைய பெற்று இறக்குவது இந்த கோயிலின் சிறப்பு. நான்முக கடவுளான பிரம்மாவே இந்த கோயிலின் மூலவராவார். உலகில் உள்ள மிகச்சில பிரம்மாவின் கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த திருக்கோயிலானது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோயிலின் கருவறையில் பிரம்மதேவர் தமது 2வது மனைவி தேவி காயத்ரியுடன் காட்சி தருகிறார். கார்த்திகை தீபத்தின் போது ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசிப்பார்கள். இதற்கு ஒரு புராண கதையே உண்டு. இந்து மத வேதமான பத்ம புராணத்தின்படி வஜ்ரன்பாய் என்ற அரக்கன் தனது பிள்ளைகளான மனிதர்களை சித்திரவதம் செய்வதைக் கண்ட பிரம்மதேவர் தனது ஆயுதம் தாமரையை கொண்டு அந்த அரக்கனை கொன்றார். தாமரையை ஆயுதமாக எய்தபோது அதனுடைய இதழ்கள் பூ உலகத்தில் விழுந்தன. இதனால் 3 இடங்களில் ஏரிகளாக உருவானது. அது புஷ்கர் ஏரி, ஜேஷ்ட புஷ்கர் ஏரி, மத்திய புஷ்கர் மத்திய ஏரி, கனிஷ்ட புஷ்கர் என்ற தாழ்ந்த ஏரி, இந்த 3 ஏரிகள் உருவானது. பிரம்மதேவரானவர் மக்களின் நலன் கருதி அங்கே ஒரு யாகம் நடத்த விரும்பினார். யாகம் நடக்கும்போது கொரிய அரக்கர்களிடமிருந்து காக்க சுற்றியும் மலைகளை வட திசையில் நீலகிரி மலையையும், தெற்கு திசையில் ரத்னகிரி மலையையும், கிழக்கு திசையில் சூரியகிரி மலையையும், மேற்கு திசையில் சொன்சூர மலையையும் எழுப்பினார். இந்த மலைகளில் காவலர்களாக தேவர்களை நியமித்தார். பின்னர் யாகம் தொடங்கியது. யாகத்தின் நடுவே பிரம்மனின் மனைவியாகிய சாவித்திரி சரஸ்வதி ஆகுதி தர வேண்டும். அவளுக்கு சரஸ்வதிக்கு
சரஸ்வதிக்கு ஆகுதி தரும்போது ஏன்னா ஒவ்வொரு தேவர்களுக்கும் அந்த அக்னியில் ஆகுதி கொடுப்பாங்க. சமயம் சாவித்திரி தேவி அங்கே இல்லை. தன் தோழிகளான மகாலட்சுமி, பார்வதி ஆகியோரை இந்திராணி மற்ற அவர்களை அழைத்து வருவதற்காக சென்றிருந்தார். நேரம் தாமதமாவதை பொறுமை காக்க முடியாமல் பிரம்மதேவரானவர் அங்கே இருந்த குஜேர் குலத்தைச் சேர்ந்த காயத்ரியை மணந்து கொண்டு யாகத்தை முடித்தார். ஏன்னா யாகம் பண்ணும்போது மனைவி இருக்கணும் பக்கத்தில். ஆகவே காயத்ரி தேவியை அங்கே இருந்த குஜர் குலத்தை சேர்ந்த காயத்ரியை மணந்து கொண்டு யாகத்தை நிறைவேற்றினார். தேவி சாவித்திரி தனது தோழிகளுடன் யாகத்துக்கு வந்தார். அப்போது காயத்ரி தேவி பிரம்மதேவனுடன் அமுதபானத்தை கொண்டு நிற்பதை கண்டு கோபம் கொண்டார். சினத்தில் தேவி சாவித்திரி பிரம்மதேவன் எங்கும் வழிபட மாட்டார் என்று சாபம் அளித்தார். இப்படி என்னை அவமதித்ததனால் நீ எப்போது யாராலும் வழிபட மாட்டாய் என்றால், ஆனால் யாகத்தால் வரப்பட்ட தேவி காயத்ரியானவள் இந்த சாபத்தை பிரம்மதேவன் புஷ்கரில் மட்டும் வழிபடுவார் என்று மாற்றி அமைத்தாள். அதனால் புஷ்கரில் மாத்திரம் பிரம்மாவுக்கு கோயில் வழிபாடு எல்லாம் உண்டு. சிரங்கொண்ட தேவி காயத்ரியானவள் ரத்தினகிரி மலைக்குள் புகுந்து நீரூற்று ஆகிவிட்டால் பின்னர் அது இன்றும் உள்ளது. சாவித்திரி ஜர்னா என்று அழைக்கப்பட்டு வரக்கூடிய இது அந்த சரஸ்வதியினுடைய நினைவாக, சாவித்திரியினுடைய நினைவாக இருக்கிறது. இத்திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இதனை விஸ்வாமித்திரர் கட்டியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. 17ஆம் நூற்றாண்டில் மகளாய மன்னர்களால் அவுரங்கசீப் ஆட்சியில் பல இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டன. இதுவும் ஒன்று. ஆனால் பின்னர் இது புதுப்பிக்கப்பட்டு இன்றும் வழிபாட்டுக்கு உகந்ததாக வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே ராஜஸ்தான் மாநிலம் செல்லும்போது இந்த புஷ்கரில் சென்று பிரம்மதேவனை வழிபடக்கூடிய, ஏன்னா பிரம்மதேவனுக்கு கோயில் இருப்பதே மிக அரிது. ஆகவே தனி கோயிலாக, மற்ற கோயிலில் சில கோயில்களில் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருக்கும் சேர்ந்தது மாதிரி இருக்கும். பிரம்மனுக்கு தனி கோயிலாக உள்ள இந்த ஒரே கோயில் தான் என்பதை சூரி இங்கு சென்றால் நாம் ராஜஸ்தான் மாநிலத்திலே புஷ்கரை வழிபடலாம் என்பதை கூறி, இது நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமான ஸ்தலமாக இது வழிபடப்பட்டிருக்கிறது என்பது கூறி ஸ்ரீ ஜானகி கந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவாணிதாராய் பறையிலரும் போவாய் இறைக்கும் ஏழியல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவன் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் கமங்கள் மற்றையளவு ரொம்பாவாய் சங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்புருவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.